சோ என்ன பசங்களா எல்லாரும் வந்து நம்ம ஜனநாயகன் ட்ரெய்லர் வந்து பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதான் தளபதி. ஸோ ஒன் டே பிஃபோர் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ எல்லாரும் பயங்கர ஹைப்ல எப்படா வந்து ஜான் 9 வரும், நம்ம ஜனநாயகன் படம் வந்து பார்க்கலாம். ஸோ இதான் வந்து கடைசி படம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம விஜய ஸ்க்ரீன்ல பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவ்வளோ ஆர்வமா வந்து இருக்கீங்க. ஆனா செய்யற சம்பவம்லாம் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அந்த ஹைப் வந்து ரொம்பவே புரியுது. உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்குமே வந்து ரொம்ப வந்து எக்ஸைட்டடா இருக்குன்னு நான் சொல்லுவேன். பட் ஓகே, ஸோ இது ஒரு ஜஸ்ட் ட்ரெய்லர் அண்ட் நம்ம விஜயோட கடைசி படம் நம்ம ஜனநாயகன் சொல்லிட்டு எல்லாரும் பயங்கர ஹைப் கொடுத்துட்டு நிறைய எக்ஸைட்மெண்ட்ல இருக்காங்க. பட் 10th ஸ்டாண்டர்ட் பசங்களா, நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? விஜய்க்கு மட்டும் இது கடைசி படம் இல்ல, உங்களுக்குமே கூட இந்த மார்ச்ல வர பப்ளிக் எக்ஸாம் தான் நீங்க எழுத போற 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம். இதை நீ திரும்ப எழுத மாட்ட. ஸோ திஸ் இஸ் யோர் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம். ஓகே, ஸோ இப்போ வரப்போற ரிவிஷன் எக்ஸாம் இருக்கு பாத்தியா, அது உன்னோட பப்ளிக் எக்ஸாம்க்கு ஆன ட்ரெய்லர். சரியா? ஸோ இந்த ட்ரெய்லர் எக்ஸாம், ஓகே, அதாவது இந்த ரிவிஷன் எக்ஸாமை நீ சூப்பரா வந்து படிச்சு எழுதணும் அப்படின்னு நீ நினைச்சனா நீ வந்து என்ன பண்ண முடியும்? எக்ஸாம்ல, பப்ளிக் எக்ஸாம்ல நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். ஸோ எப்படி வந்து ஒரு படத்துக்கு ட்ரெய்லர் இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி தான் உன்னோட பப்ளிக் எக்ஸாம்க்கு இந்த ரிவிஷன் எக்ஸாம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரிவிஷன் எக்ஸாமை சும்மா வந்து நீ எடுத்துக்காத. ஸோ ஹாஃப் இயர்லியில போயிடுச்சு. ஹாஃப் இயர்லி அதெல்லாம் வந்து என்னதுன்னா இந்த டீசர் மாதிரி தான். பட் மெயின் ட்ரெய்லரே வந்து என்னது? இந்த ரிவிஷன் எக்ஸாம் தான். ஸோ இந்த ரிவிஷன் எக்ஸாம்ல பெரிய கம்பேக் கொடுக்கணும். மேம் எனக்கு மூட் இல்ல, பிளான் போடுறேன், ஆனா நான் வந்து படிக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாலும் இப்போ நீ எந்த எக்ஸ்கியூசஸ் கொடுக்க கூடாது. யூ ஷுட் ரியலி கிவ் அ கம்பேக். ஓகே, ஸோ 2025 போயிடுச்சு. ஆஃப் இயர்லி எப்படி படிச்சியோ படிக்காமையோ விட்டுட்டியோ, தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன், அதை விட்டுரு. பட் இந்த 2026ல உன்னோட ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாமே இட் ஷுட் கிரியேட் அ ஸ்ட்ராங் அண்ட் லாங் லாஸ்டிங் இம்ப்ரெஷன். சரியா? அது உனக்குமே ஒரு மோட்டிவேஷனா இருக்கணும் அண்ட் எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ பசங்களா, நீ மட்டும் இல்ல, நானுமே வந்து என்னோட 10th ஸ்டாண்டர்ட் ப்ரிப்பரேஷனை ஜான்ல தான் ஸ்டார்ட் பண்ண விகரஸா. ஓகே, டெய்லியுமே நான் டியூஷன் போய் டெய்லியும் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சோம். ஓகே, ஸோ ஃபுல் ஃபோக்கஸ்ல நான் படிச்சுதான் நானுமே வந்து 10th வந்து 98% நான் வந்து ஸ்கோர் பண்ணேன். ஸோ நீங்களுமே வந்து இதுக்கு மேல நீ எப்படி இருந்தியோ விட்டுரு. ஓகே, நீ எவ்வளோ பேட் ஹேபிட்ஸ் இருந்து, நீ ஒழுங்கா படிக்கல, ப்ரோகாஸ்டினேட் பண்ணிட்டு இருந்த, ஃபோன் பார்த்துட்டு இருந்தா விட்டுரு. இனிமேல் நீ வந்து பெரிய கம்பேக் கொடுக்கணும். சரியா? ஸோ அதுக்காக தான் நம்ம சயின்ஸ் எக்ஸாம்க்கு, உங்களுக்கு சயின்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உனக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை வச்சு நீ என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு ப்ரூவ் எவ்ரி ஒன் ராங். இது வரைக்கும் உன்னை வந்து நோ உன்னால முடியாது, சயின்ஸ்ல நீ எல்லாம் மார்க் எடுக்க மாட்டேன்னு நினைச்சவங்க எல்லாருக்குமே யூ ஹாவ் டு ப்ரூவ் தெம் ராங் அண்ட் யூ ஹாவ் டு ப்ரூவ் யோர் செல்ஃப், யோர் பாஸ்ட் ஆல்சோ ராங். ஓகே, இது வரைக்கும் நீ வந்து ஆன்சர் பேப்பர்லாம் எழுதுறப்ப ஒழுங்கா மார்க் வரல அப்படின்னா, நான் நிறைய பசங்களோட ஆன்சர் பேப்பர் அனலைஸ் பண்ணிட்டு வந்தேன். பசங்களா, நிறைய பேருக்கு வந்து சொல்ல தெரியாது எதுல மார்க் போகுதுன்னு. நான் ரீசெண்டா என்னோட தெரிஞ்ச பசங்க கிட்ட போய் அவங்களோட ஆன்சர் பேப்பர் அனலைஸ் பண்ணி பாக்குறப்பதான் தெரியுது நிறைய பசங்க வந்து சில மிஸ்டேக்ஸ் தெரியாமையே பண்றீங்க. அதெல்லாமும் நான் சொல்றேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாம். ஸோ இந்த சயின்ஸ் எக்ஸாம்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிசிக்ஸ்ல, கெமிஸ்ட்ரியில அண்ட் பயாலஜில நான் உனக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ கண்டிப்பா இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நீ பிசிக்ஸ்லயும் சரி, கெமிஸ்ட்ரிலையும் சரி, பயாலஜிலையும் சரி, இது எல்லாத்தையுமே நீ தரோவா இருக்கியான்னு ஒரு தடவை செக் பண்ணு. ஆல்ரெடி ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல இதெல்லாம் படிச்சிருப்பீங்க எனக்கு தெரியும். பட் இந்த ரிவிஷன் எக்ஸாம்ல நீ ஆஃப் இயர்லி எக்ஸாம்ல விட்டது, ஒழுங்கா படிக்காத எல்லாத்தையுமே நீ வந்து என்ன பண்ணணும்? ரவுண்ட் பண்ணி நான் இப்ப ஒழுங்கா அதை படிச்சேனா அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹாவ் டு டிக் இட். ஓகே, ஸோ இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ, இல்லை எழுதி வச்சுக்கோ. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நான் தரோவா இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணணும்? டிக் மார்க் போட்டுட்டு வரணும். அப்படி வந்து உனக்கு வந்து டவுட்டா இருக்கு அப்படின்னா யூ ஹாவ் டு ரவுண்ட் அண்ட் நீ அதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். சரியா? ஸோ பிசிக்ஸ்ல இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்களான்னு பாருங்க. அண்ட் கெமிஸ்ட்ரியில தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, கெமிஸ்ட்ரியில இதான் உன்னோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ எல்லாத்தையுமே வந்து
நீ என்ன பண்ணணும், திரும்ப திரும்ப படிக்கணும். சோ மேம் இதே தானே நீங்க என்னது இதுதான் பயாலஜிடா, பயாலஜில இதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சரியா? சோ மேம் இதே தானே நீங்க வந்து எனக்கு ஹாஃப் இயர்லி கொடுத்தீங்க. ஹாஃப் இயர்லி தான் கொடுத்தேன். ஏன்னா ஹாஃப் இயர்லியுமே எனக்கு ஃபுல் போர்ஷன் தான் இருந்துச்சு. இப்ப ரிவிஷன் எக்ஸாம்லயே ஃபுல் போர்ஷன் தான், அடுத்த ரிவிஷன் 2லயே ஃபுல் போர்ஷன் தான். ஆனா நீ ஒவ்வொரு ரிவிஷன் எக்ஸாம்லயுமே என்ன பண்ணணும், இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிட்டே இருக்கணும் சரியா? ஒவ்வொரு கொஸ்டின் நீ தப்பு பண்ண எல்லாத்தையுமே திரும்ப திரும்ப படிங்க. ஹாஃப் இயர்லில வந்து சில போர்ஷன்ஸை விட்டுருப்ப, சில டீடைல விட்டுருப்ப, சில 1 மார்க்ஸ் தரோவா இல்லாம போயிருப்ப. சோ நீ எதெல்லாம் விட்ட, எதெல்லாம் ஒழுங்கா படிக்கல, அது எல்லாத்தையுமே வந்து இந்த ரிவிஷன் எக்ஸாம்ல நீ என்ன பண்ணணும், ப்ராப்பரா படிச்சு நீ என்ன பண்ணணும், கம்பேக் கொடுக்கணும். சோ 1 மார்க்ஸ் நீ தரோவா இருக்கியான்னு பாரு. ஓகே, டீடைல் தரோவா இருக்கியா பாரு. அண்ட் அதே மாதிரி பசங்களா, நான் உங்களுக்காக புக்கின் PDF வந்து எடுத்துட்டு வரேன். சோ வேணும்னா நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, புக்கின் கொஸ்டின்ஸ் வேணும்னா. ஓகே, சோ 1 மார்க்ஸ் தரோவா இருக்கணும், டீடைல் தரோவா இருக்கணும், புக்கின் கொஸ்டின்ஸ் தரோவா இருக்கணும். அண்ட் நீ விட்டு போன சாப்டர்ஸ், ஓகே, சோ லெஃப்ட் அவுட் சாப்டர்ஸ் எல்லாத்தையுமே நீ என்ன பண்ணணும், இப்ப தரோவா படிக்கணும். பசங்களா, நீ இது எல்லாத்தையுமே வந்து ரிவிஷன் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல நீ வந்து தரோ பண்ணிட்டேன்னா கண்டிப்பா நீ என்ன பண்ணலாம், நீ 75+ என்ன, நீ வந்து சென்டமே எடுக்கலாம் பப்ளிக் எக்ஸாம்ல சரியா? சோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். சோ நீ இப்ப என்ன பண்ணணும், நான் கொடுத்த இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே, ஓகே, சோ பயாலஜில இதான், திரும்ப நீங்க வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. பயாலஜில இதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அண்ட் அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில இதான் உன்னோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அண்ட் பிசிக்ஸ்ல இதுதான் உன்னோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சரியா? சோ இது எல்லாத்தையுமே நீங்க வந்து தரோவா படிக்கிறது தான் இந்த ரிவிஷன் எக்ஸாம் 1ஓட உனக்கு வேலை. சோ நீ என்ன பண்ணணும், டெய்லியுமே, நான் ஆல்ரெடி வந்து சில ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லியுமே வந்து என்ன பண்றாங்க, சயின்ஸ்ல 2 சாப்டர் வந்து படிச்சு எழுதி நான் வந்து சென்ட் பண்ண சொல்றேன். ஸோ நீங்களுமே அந்த மாதிரி என்ன பண்ணலாம், ஒரு 2 hours 3 hours வந்து டெடிகேட் பண்ணி 2 சாப்டர்ஸ் டெய்லியும் நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீ என்ன பண்ணலாம், நிறைய மார்க்ஸ் எடுக்கலாம். ரிவிஷன் எக்ஸாம் உன்னோட ட்ரெயிலா, ஓகே, உன்னோட பப்ளிக் எக்ஸாமோட ட்ரெயிலா. ஸோ பசங்களா, உனக்கு புக்கிங் கொஸ்டின்ஸ் வேணும்னா எனக்கு என்ன பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல புக்கிங் கொஸ்டின்ஸ் வேணும் மேம் அப்படின்னு வந்து சொல்லுங்க. கண்டிப்பா உனக்கு எடுத்துட்டு வரேன். சோ ஆல் தி பெஸ்ட். சோ ஜனநாயகன் படத்துக்கு வெயிட் பண்றதை விட இப்ப நீங்க என்ன பண்ணணும், உன்னோட பப்ளிக் எக்ஸாம்க்கு நீ வந்து உன்னோட ட்ரெய்லர் பிக்சரை வந்து என்ன பண்ணணும், காமிக்கணும். ரிவிஷன் எக்ஸாம் மார்க் தான் உன்னோட பப்ளிக் எக்ஸாம்க்கு ட்ரெய்லர் பிக்சர். ஓகே, சோ ஆல் தி பெஸ்ட் பசங்களா, கம் பேக் கொடுக்கலாம் நம்ம.